என்னது இன்னைக்கு இவ்வளோ மைனா கிடச்சிச்சா? வெல்கம் டு டே 9 ஆஃப் இன்றைக்கி நம்ம ஃபார்மில் என்ன நடந்துச்சு. இன்றைக்கி காலையிலே நம்மளோட பிளாக் ஐ கோய் குட்டி போட்டுருந்துச்சு. அதை அப்படியே கலெக்ட் பண்ணிடலான்ட்டு நெட் எடுத்து வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஃபஸ்ட் டைம் குட்டி போடுறதுனால 6 குட்டி தான் கிடச்சிச்சு. அப்புறம் அப்படியே நம்ம ரேக்லேருந்து ஒரு புது ட்ரே எடுத்து நல்லா கழுவி பிளாக் ஐ கோயின்ட்டு பேர் எழுதியாச்சு. அப்படியே ஏஜ்டு வாட்டர் எடுத்து ஃபில் பண்ணி நம்ம குட்டியை ரிலீஸ் பண்ணியாச்சு. அப்புறம் நம்மளோட 24K ஃபுல் கோல்டு குட்டி போட்டுருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேரண்ட் எடுத்து ஒரு தனி டப்பாவில் போட்டுடலான்ட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ப்ரீடிங் கேஜ் எடுத்துகிட்டு குட்டியெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. ஒரு 12 குட்டி கிடச்சிச்சு. அதை எடுத்துகிட்டு போய் ஃபுல் கோல்டு ட்ரேலேயே விட்டுட்டோம். ஒரு ஃபீமேல் தான் குட்டி போட்டுச்சு, இன்னி ஒன்று போடலை. அதனால் அதுக்கு திரும்ப ப்ரீடிங் செட்டப் செட் பண்ணிடலான்ட்டு டப்பை நல்லா கழுவி ப்ரீடிங் கேஜை போட்டு விட்டாச்சு. அப்புறம் மொய்னா செட்டப் ரெடி பண்ணி 15 நாள் ஆச்சு. இது வரைக்கும் வாட்டர் சேஞ்ச் பண்ணல. இப்படியே வச்சா கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டார்டருக்காக கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டோம். மிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபிஷ்ஷுக்கே ஃபீட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம டப்பை நல்லா வாஷ் பண்ணி வாட்டர் ஃபில் பண்ணி ஸ்டார்டர் மொய்னாவை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஈஸ்ட் கலக்கி ஊற்றியாச்சு. அப்புறம் நம்ம கஸ்டமர் திருப்பூர்லேருந்து 4 சின்ன ப்ரீடிங் கேஜ் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அதே அவருக்கு சேஃபாக பேக் பண்ணி அனுப்பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.